இந்த பெரும் பிரபஞ்சத்தில் நாம் வாழும் இந்த நீல நிற பூமி மட்டும்தான் மனித இனத்தின் ஒரே வீடா? நட்சத்திரங்களை பார்த்து தொடங்கிய மனிதனின் பயணம் இன்று விண்வெளியில் தடம் பதிக்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. கடந்த வீடியோவில் நாம் பூமியை உற்றுநோக்கும் ப்ளூபேர்ட் சேட்டலைட் பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போது ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. மனித இனம் பூமியை தாண்டி அடுத்ததாக எங்கே போகப் போகிறது? 2026இல் நாம் வெறும் விண்வெளியை ஆராயவில்லை, எதிர்கால மனித வாழ்விற்கான புதிய வீடுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். செவ்வாய் கிரகமா அல்லது சனி கிரகத்தின் மர்மமான நிலவான டைட்டனா, இல்லை ஆயிரக்கணக்கான ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருக்கும் ஒரு பூமி 2.0 உண்மையிலேயே இருக்கிறதா? வெல்கம் டு உலகம் 360 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ். இந்த வீடியோவில் இன்றைய அறிவியல், நாசா, ஸ்பேஸ் எக்ஸ், ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் போன்ற உலகின் முன்னணி ஆராய்ச்சி சொல்கின்ற மனிதர்கள் வாழ சாத்தியமுள்ள 5 அசாதாரண இடங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக பார்க்க போகிறோம். இது கற்பனை அல்ல, இதுதான் எதிர்கால மனித இனத்தின் அடுத்த அத்தியாயம். நமது பயணத்தின் முதல் நிறுத்தம் செவ்வாய் கிரகம். மனிதர்கள் பூமியை தாண்டி வாழ முடியும் என்று விஞ்ஞானிகள் தீவிரமாக கருதும் முதல் இடம் இதுதான். ஏன் செவ்வாய் கிரகம் என்றால், இது நமது சூரிய குடும்பத்திலேயே பூமிக்கு மிகவும் அருகில் இருக்கும் கிரகம். தற்போதைய தொழில்நுட்பத்தை கொண்டு மனிதன் சென்றடையக்கூடிய ஒரே கிரகம் என்றும் சொல்லலாம். இன்றைய நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்களும் நாசா போன்ற அரசாங்க அமைப்புகளும் செவ்வாயை மனித குடியேற்றத்திற்கு தயார்படுத்தும் நோக்கில் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகின்றன. எலான் மஸ்கின் ஸ்டார்ஷிப் விண்கலம் எதிர்காலத்தில் ஆளில்லா பயணங்களின் மூலம் செவ்வாயில் தரையிறங்கி மனிதர்கள் வாழ்வதற்கான சூழலை உருவாக்கும் முயற்சியில் உள்ளது. ஆனால் செவ்வாய் கிரகம் எளிதான இடம் அல்ல. அங்கு நாம் சுவாசிக்க ஆக்சிஜன் இல்லை. அந்த கிரகத்தின் வளிமண்டலத்தில் சுமார் 95% கார்பன் டை ஆக்சைடு தான் உள்ளது. இங்கேதான் நாசாவின் மாக்ஸி என்ற கருவி ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது. அது செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் காற்றிலிருந்தே ஆக்சிஜனை தயாரிக்க முடியும் என்பதை முதன்முறையாக நிரூபித்துள்ளது. மேலும் செவ்வாயின் தரைக்கடியில் பனிக்கட்டிகளாக நீர்வளங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இதை உருக்கி குடிநீர், ஆக்சிஜன், எரிபொருள் தயாரிக்க முடியும் என விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். அங்கு இன்னொரு பெரிய சவால் கதிர்வீச்சு. பூமியைப் போல பாதுகாக்கும் வலுவான வளிமண்டலம் செவ்வாயில் இல்லாததால் மனிதர்கள் ஆரம்ப காலத்தில் லாவா டியூப்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலத்தடி குகைகளில் வாழ வேண்டிய சூழல் உருவாகலாம். அதனால் செவ்வாய் என்பது இப்போதே வாழக்கூடிய கிரகம் அல்ல. ஆனால் மனிதன் முதன்முறையாக மற்றொரு கிரகத்தில் தடம் பதிக்கக்கூடிய முதல் இடம் செவ்வாய்தான். அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒரு கிரகம் அல்ல, ஆனால் ஒரு கிரகத்தை விட அதிக ஆச்சரியங்களை வைத்திருக்கும் சனி கிரகத்தின் மிகப்பெரிய நிலவு டைட்டன். டைட்டன் ஒரு நிலவு என்றாலும் அதன் தனிச்சிறப்பு என்னவென்றால், பூமியைப் போலவே அடர்த்தியான வளிமண்டலத்தை கொண்ட ஒரே நிலவு இதுதான். இதன் வளிமண்டலம் பெரும்பாலும் நைட்ரஜனால் ஆனது. அதே வாயுதான் பூமியிலும் அதிகமாக உள்ளது. டைட்டனை இன்னும் சிறப்பாக்குவது அதன் மேற்பரப்பில் இருக்கும் திரவ ஏரிகள். பூமியை தவிர வேறு எந்த உலகிலும் இப்படி நிலையான திரவ ஏரிகள் இல்லை. ஆனால் இங்கு அந்த ஏரிகளில் தண்ணீர் இல்லை. அவை திரவ மீத்தேன் மற்றும் ஈத்தேன் நிறைந்த ஏரிகள். டைட்டனின் மேற்பரப்பு வெப்பநிலை சுமார் -179 டிகிரி செல்சியஸ் முதல் -180 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இந்த கடும் குளிரில் நாம் பூமியில் பார்க்கும் தண்ணீர் திரவமாக இருக்க முடியாது. அது இரும்பை விட உறுதியான பாறை போல உறைந்து போயிருக்கும். பூமியில் பாறைகள் எப்படி மலைகளையும் சமவெளிகளையும் உருவாக்குகிறதோ, அதே போல டைட்டனில் உறைந்த தண்ணீர் தான் மலைகளாகவும் தரைப்பகுதியாகவும் இருக்கிறது. விஞ்ஞானிகள் இதை ஐஸ் பெட்ராக் என்றே அழைக்கிறார்கள். பூமியில் தண்ணீர் எப்படி ஆவியாகி மழையாக பெய்து ஆறுகளில் ஓடுகிறதோ, டைட்டனில் அந்த வேலையை திரவ மீத்தேன் மற்றும் ஈத்தேன் செய்கின்றன. எதிர்காலத்தில் மனிதர்கள் அங்கு சென்றால் அந்த உறைந்த பனிக்கட்டிகளை உருக்கி அதிலிருந்து குடிநீரையும் ஆக்சிஜனையும் பிரித்தெடுக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இது ஒரு முக்கியமான இயற்கை வளமாக கருதப்படுகிறது. இன்னொரு ஆச்சரியம், டைட்டனின் ஈர்ப்பு விசை பூமியை விட மிக குறைவு, அதாவது கிராவிட்டி. அதோடு அதன் வளிமண்டலம் மிகவும் அடர்த்தியானது. இந்த 2 காரணங்களால் எதிர்காலத்தில் மனிதர்கள் கைகளில் ரெக்கைகளை கட்டிக்கொண்டு பறவை போல பறக்கலாம். அதாவது விங் அசிஸ்டட் ஃப்ளைட் அல்லது கிளைடிங் சிஸ்டம்ஸ் பயன்படுத்தி எளிதாக நகர முடியும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன.
டைட்டனில் உயிர் இருக்கிறதா என்பது இன்னும் விஞ்ஞானிகளால் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் டைட்டனின் மேற்பரப்பிலும் வளிமண்டலத்திலும் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிர் உருவாக அடிப்படையாக தேவைப்படும் கார்பன் சார்ந்த வேதிப்பொருட்கள் அதிக அளவில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வேதிப்பொருட்கள் தான் பூமியில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உயிர் தோன்றுவதற்கு முதல் படியாக இருந்ததாக விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இந்த மர்மங்களை தீர்க்க நாசா டிராகன்ஃப்ளை என்ற ஒரு சிறப்பு ட்ரோன் விண்கலத்தை டைட்டனுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. இந்த ட்ரோன் ஒரு இடத்தில் தரையிறங்கி மறுபடியும் பறந்து டைட்டனின் பல பகுதிகளை ஆய்வு செய்யும் முதல் விண்வெளி வாகனமாக இருக்கும். மனித வாழ்வின் அடிப்படை எப்படி உருவானது என்பதை புரிந்து கொள்ள இந்த நிலவு விஞ்ஞான உலகிற்கு ஒரு உயிரோட்டமான ஆய்வுக்கூடம். டைட்டன் மனிதர்கள் வாழும் இடமாக மாறுமா என்பது எதிர்கால தொழில்நுட்பத்தை பொறுத்தது. இப்போது நாம் சூரிய குடும்பத்தை தாண்டி சுமார் 1400 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கும் ஒரு கிரகத்தை பற்றி பார்க்கலாம். அதுதான் கெப்லர் 452b. விஞ்ஞான உலகில் இதை பூமியை நினைவூட்டும் கிரகம் அல்லது எர்த்ஸ் கசின் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கிரகம் முக்கியமானதற்கு காரணம் இது நமது சூரியனைப் போலவே இருக்கும் ஒரு மஞ்சள் நிற நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது. அதாவது அங்கு கிடைக்கும் ஒளியும் வெப்பமும் பூமியில் இருப்பதை போன்றதாக இருக்கலாம். கெப்லர் 452bயின் ஒரு வருடம் சுமார் 385 நாட்கள், அதாவது நமது பூமியின் ஒரு வருடத்திற்கு மிக அருகில் இருக்கும் கால அளவு. ஆனால் இந்த கிரகம் பூமியை விட சுமார் 60% பெரியது. அதனால் அங்கு ஈர்ப்பு விசை பூமியை விட அதிகமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இதன் பொருள் மனிதர்கள் அங்கு நின்றால் அவர்களின் உடல் எடை பூமியில் இருப்பதை விட கூடுதலாக உணரப்படலாம். இது மனித வாழ்விற்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம். இருப்பினும் கெப்லர் 452b இருக்கும் இடம் மிக முக்கியமான ஒன்று. இந்த கிரகம் கோல்டிலாக்ஸ் ஜோன் என்று அழைக்கப்படும் மனிதர்கள் வாழ தகுதியான பகுதியில்தான் உள்ளது. அதாவது அங்கு தண்ணீர் திரவ நிலையில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய உண்மை என்னவென்றால் இந்த கிரகம் எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் அங்கிருந்து வெளிவரும் ஒளியே நம்மை வந்தடைய 1400 ஆண்டுகள் ஆகிறது. பிரபஞ்சத்தில் நமது பூமியைப் போலவே மற்ற உலகங்களும் இருக்கலாம் என்று நிரூபித்த மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் இதுவும் ஒன்று. அடுத்து நாம் பார்க்க போவது நமக்கு மிக அருகில் இருக்கும் நட்சத்திரம் ப்ராக்சிமா சென்ச்சுரி. நமது சூரியனை தவிர நமக்கு மிக அருகிலுள்ள நட்சத்திரம் இது. அதை சுற்றி வரும் ப்ராக்சிமா b தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிக நெருக்கமான வேற்றுலகமாகும். இந்த கிரகம் சுமார் 4.2 ஒளியாண்டுகள் தூரத்தில் தான் உள்ளது. விண்வெளி அளவில் பார்த்தால் இது அருகில் என்றே சொல்லலாம். ப்ராக்சிமா b சுற்றி வரும் நட்சத்திரம் ஒரு சிவப்பு குள்ள நட்சத்திரம். இந்த வகை நட்சத்திரங்கள் நமது சூரியனை விட சிறியதும் குளிர்ந்ததும். அதனால் ப்ராக்சிமா b தன் நட்சத்திரத்தை மிக அருகில் சுற்ற வேண்டிய நிலையில் உள்ளது. இந்த காரணத்தால் இந்த கிரகம் டைடலி லாக்ட் நிலையில் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். அதாவது ஒரு பக்கம் எப்போதும் பகலாகவும் மற்றொரு பக்கம் எப்போதும் இரவாகவும் இருக்கும். ஆனால் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் நடுவில் இருக்கும் ஒரு பகுதி, அதையே விஞ்ஞானிகள் ட்விலைட் ஜோன் என்று அழைக்கிறார்கள். இந்த பகுதியில் வெப்பநிலை மிகவும் கடுமையாக இல்லாமல் திரவ நிலையில் தண்ணீர் இருக்க சாத்தியக்கூறு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இன்றைய நிலையில் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் போன்ற மிக சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் ப்ராக்சிமா bக்கு வளிமண்டலம் இருக்கிறதா, அது எப்படிப்பட்டது என்பதை ஆராய முயற்சி செய்து வருகின்றன. ஆனால் ப்ராக்சிமா b மனிதர்கள் இப்போதே வாழக்கூடிய கிரகம் அல்ல. அங்கு நட்சத்திரங்களிலிருந்து வரும் கதிர்வீச்சு மிகப்பெரிய சவாலாக இருக்கலாம். இருப்பினும் நமக்கு இவ்வளவு அருகில் பூமியை நினைவூட்டும் ஒரு கிரகம் இருப்பதே பிரபஞ்சத்தில் மனிதன் தனியாக இல்லை என்ற நம்பிக்கையை அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தும் மிக முக்கியமான கண்டுபிடிப்பாகும். கடைசியாக விண்வெளி ஆராய்ச்சியாளர்களின் விருப்பமான TRAPPIST-1 மண்டலம். இங்கே பூமி போன்ற 7 பாறை கிரகங்கள் உள்ளன. இந்த 7இல் TRAPPIST-1e என்ற கிரகம்தான் விஞ்ஞானிகளின் பார்வையில் மிகவும் முக்கியமானதாக உள்ளது. இந்த கிரகத்தின் அளவும் எடையும் பூமியை மிக நெருக்கமாக ஒத்திருக்கிறது. அதனால் இதன் உட்புற அமைப்பு, இரும்புச்சத்து நிறைந்த உட்கரு மற்றும் பாறை மேற்பரப்பு பூமியைப் போலவே இருக்கலாம் என்ற கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த மண்டலத்தின் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால் இந்த 7 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று மிக அருகில் இருப்பதுதான் இதன் சிறப்பம்சம். நீங்கள் இந்த கிரகத்தில் நின்றால் வானத்தில் மற்ற 6 கிரகங்களும் நிலவை விட பெரியதாக தெரியும். ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்திற்கு செல்வது சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்வது போல எளிதாக இருக்கும்.
இந்த கிரகங்கள் அனைத்தும் இன்று நமக்கு எட்டாத கனவாக தோன்றலாம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளிக்கு செல்வதே கனவாகத்தான் இருந்தது. பல செயற்கைக்கோள்கள் இன்று நம் பூமியை காப்பது போல எதிர்கால தொழில்நுட்பம் நம்மை இந்த நட்சத்திரங்களுக்கு அழைத்துச் செல்லும். இந்த கிரகங்களில் நீங்கள் எங்கே குடியேற விரும்புவீர்கள்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.